Welcome to PL Academy. இந்த வீடியோல பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 22 நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.29. டேபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் இதை விட ஒரு ஈஸியான ப்ராப்ளம் வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் புக்கோட அந்த கம்ப்ளீட் ஃபார்மேட்டோட கேஷ் புக்கையும் கொடுத்துருக்காங்க அண்ட் பாஸ்புக்கும் கொடுத்துருக்காங்க. பாஸ்புக்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் ஜான்வரி மந்தோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே இது கேஷ் புக் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்தோட கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ என்னன்னா டிசம்பர் மந்த்ல இவங்க இஷ்யூ பண்ண செக் எல்லாமே, இஷ்யூ பண்ணதை ரிசீவ் பண்ண செக் எல்லாமே கேஷ் புக்ல என்ட்ரு ஆயிருக்கும். ஓகே, அதுல எது எது இந்த ஜான்வரி மந்த்ல கிளியர் ஆயிருக்கோ அதெல்லாம் டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரையும் the check issued but not presented, check deposited but not credited அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Since it is a lengthy question, நான் வந்து 2 ஸ்லைட்ல போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் கொஸ்டின் கையில வச்சுக்கோங்க, ஒன்லி தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் மோஸ்டா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்க்கு வராது. பட் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்ல நீங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதனால கையில கொஸ்டின் வச்சுக்கோங்க and then we'll get into the answer. என்னன்னா நம்ம பேலன்ஸ் as per cash book அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்க கேஷ் புக்ல வந்து on 31st December by balance carried down எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,996 rupees. ஓகே, நீங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் இங்க செக் issued but not presented. இப்போ இது வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து on the credit side கேஷ் புக்கை பொறுத்த வரையும் இங்க வந்து கிரெடிட் சைட்ல வந்து செக் இஷ்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க வந்து வி காளி அண்ட் எஸ் ஜெகன் இவங்க 2 பேர் தான் ஜான்வரியில வந்து என்ன சொல்றது என்கேஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸோ அதெல்லாம் வந்து கிரெடிட் சைட்ல காமிச்சிருக்கோம் பேங்க் காலமை பொறுத்த வரையும் கேஷ் புக்ல கிரெடிட் சைடு. ஸோ அவங்க வந்து எப்போ அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வி காளி அண்ட் எஸ் ஜெகன் இவங்க 2 பேர் வந்து ஜான்வரியில தான் அந்த செக்கை பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ணி கேஷ் எடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் இஃப் யூ சி ரெஸ்ட் ஆஃப் த திங் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எஸ் பழனி வந்து ஆன் 11th இப்போ இவரெல்லாம் டிசம்பர் மந்த்லயே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. டிசம்பர் மந்த்துக்கான பாஸ்புக் நம்ம கிட்ட கிடையாது. பட் இங்க வந்து ஜான்வரி மந்த்ல காமிக்கல அப்படிங்கிறப்போ அவர் வந்து டிசம்பர் மந்த்லயே அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணி கேஷ் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இங்க வி காளி அண்ட் எஸ் ஜெகன் இருக்காங்க அண்ட் மித்தது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதனால அவங்க 2 பேர்த்தோடது மட்டும் நம்ம எடுத்து செக் issued but not presented until 31/12/1991 அப்படிங்கிற மாதிரி, சாரி 1990. ஓகே, ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அது 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ செக் இஷ்யூ பண்ணிட்டோம்னாலே இந்த கேஷ் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஷ் புக்ல காமிச்சிருப்போம். ஸோ அதை வந்து அது இன்னும் போகலை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டெபிட் சைட் ஆஃப் கேஷ் புக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்புக்ல வந்து கிரெடிட் சைட், கேஷ் புக்ல டெபிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா எம் யோகநாத், வி கந்தவேல் அண்ட் ரமேஷ் அண்ட் சங்கரன் இவங்க 4 பேர்த்தோட அமௌண்ட் தான் வந்து நம்ம எப்போ என்கேஷ் ஆயிருக்கு, ஜான்வரி மந்த்ல தான் இருக்கு. ஓகே, இவங்கெல்லாம் செக் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, செக் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அந்த செக் வந்து நம்ம ஜான்வரியில தான் ப்ரெசென்ட் பண்ணி அந்த கேஷை ரிசீவ் பண்ணோம். அதனால அதை வந்து ஒன்ஸ் நம்ம செக் ரிசீவ் பண்ணாலே அந்த அமௌண்ட் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நாம ஆட் பண்ணியிருப்போம். பட் இப்போ அது வந்து ஜான்வரி மந்த்ல தான் வந்திருக்கு, டிசம்பர் மந்த்ல வரல. நம்மளே அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணல, பண்ணியிருந்தாலும் அது ப்ராசஸ் ஆகலைங்கிற மாதிரியான அர்த்தம் தான் அது. ஸோ அதனால அதையெல்லாம் லெஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க 23,996ல இந்த 3,280 rupees ஆட் பண்ணி இந்த 12,880 rupees லெஸ் பண்ணோம் அப்படின்னா will get 14,396 rupees. that is balance as per passbook. அது வந்து இங்க பாத்தீங்க பாஸ்புக்ல வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா you will get this amount 14,396. டிசம்பர் 31st பை பேலன்ஸ் இருக்கா, ஸோ அதுதான் பாஸ்புக்கோட பேலன்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம அதனாலதான் இந்த ப்ராப்ளம்க்கு வந்து அவங்க புக் ஆன்சர்னு எதுவும் கொடுக்கல, ஏன்னா ஆன்சர் இஸ் இன்சைட் த கொஸ்டின் இட்செல்ஃப். ஓகே,
இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.